இரட்சகரும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்மையான எந்த ஈவும் அப்படின்னு சொன்னால் நன்மையான ஈவு மட்டும் போடவில்லை, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பூமியிலிருந்து உண்டாகிறது அல்ல, அது பரத்திலிருந்து உண்டாகிறது. நாம் இப்பொழுது பார்ப்போமானால் நன்மையான எந்த ஈவும் நன்மையான எந்த ஈவும் என்று சொல்லி பார்க்கும்போது இது ஒரு கிஃப்ட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நன்மையான எந்த வரமும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. பூரணமான எந்த வரமும், இந்த பூரணமான வரம் என்கிறதும் கிஃப்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இப்போ நமக்கு வருகிற கிஃப்ட் எல்லாமே பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த கிஃப்ட் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால் நல்ல கிஃப்ட்டு. நமக்கு வேண்டிய நமக்கு சுகமாக இருக்கலாம், அல்லது பண தேவைகளாக இருக்கலாம், பல்வேறு கஷ்டப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு ஒரு நன்மை தேவைப்படலாம். ஆனால் நமக்கு நன்மை தேவைப்படும் போது நாம் கர்த்தரை நோக்கி பரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அங்கிருந்து தான் பரத்திலிருந்து தான் நன்மைகள் உருவாகிறது. உதாரணமாக நாம் பார்ப்போமானால் இந்த உலகத்திலே நாம் ஒரு கம்பெனியில் வேலை செய்வோமானால் அந்த கம்பெனியிலே 10 நாள் வேலை செய்தால் போதும், உங்களுக்கு முழு மாதத்திற்கான சம்பளமும் கிடைக்கும் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை போலவே அதுதான் கிஃப்ட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் குறையாக வேலை செய்திருந்தாலும் நிறைவான பலன், நமக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கிற ஒரு மிகுதியான பலன் என்று சொல்லி இந்த கிஃப்டை பார்க்கலாம். அடுத்ததாக பூரணமான எந்த வரமும் பூரணமான எந்த வரம் என்று சொல்லும் பார்க்கும்போதும் அது ஒரு பெர்ஃபெக்டான கிஃப்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே படிக்கிறோம். பெர்ஃபெக்ட் என்று சொல்லும்போது அதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஒரு சிலரிடத்துல ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது அதை அவர்கள் நிறைவேற்றி முடித்து விட்டால் நாம் அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எவ்வளவு பெர்ஃபெக்டாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படுவோம். ஏனென்றால் அந்த இடத்துல எந்த ஒரு குறையுமே இருக்காது. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து நமக்கு இந்த வரங்களை தருகிறார். அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. இது எல்லாமே எங்கே இருந்து வருகிறது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் இப்பொழுது 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன அர்த்தம் என்றால் நன்மையான எந்த ஈவு எல்லாமே பரத்திலிருந்து உண்டாகிறது. ஆனால் ஒரு சிலர் சொல்வார்கள், நீங்கள் இங்கே வாருங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும், இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், நீங்கள் நினைக்கிறது நடக்கும் என்று சொல்லி நம்மை ஏமாற்றுவார்கள். ஆனால் நாம் மோசம் போகாது இருக்க வேண்டும். அந்த காரியங்களுக்கு நாம் உடன்படாதபடி, அந்த காரியங்களிலே நாம் அகப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை மேலும் சிக்கலுக்குள்ளாக கொண்டு போகாதபடி நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த உலகத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது. கிஃப்ட் இந்த உலகத்தில் கொடுக்குற கிஃப்ட் எல்லாமே கொஞ்ச நாளுக்குள்ளே காணாமல் போயிடும். அதில் எந்த ஒரு பலனும் இல்லாதது ஒரு மறக்கப்பட்ட சூழ்நிலை போல ஆகலாம். ஆனால் இந்த வரங்கள் இந்த நன்மைகள் நமக்கு ஒருபோதும் மறக்க முடியாத, நாம் எப்பொழுதும் பெற்று அனுபவிக்கிற நன்மையாக காணப்படும். ஏனென்றால் நமக்காக ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பு என்பது ஒரு கிஃப்டாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ரட்சிப்பை யாராலுமே அழிக்க முடியாது. அது விலையேற பெற்றதாய் இருக்கிறது. நாம் நித்திய ஜீவனை அடைந்து நித்தியமாக தேவனுடைய ராஜ்யத்திலே வாழுகிறதற்கு அந்த ரட்சிப்பு நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அந்த ரட்சிப்பை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இப்படி ஆண்டவர் கொடுக்கிற ஈவுகள் ஒரு நாளும் அழியாதது, அது நித்தியத்திற்கு ஆனது. அது ஒரு பெர்மனன்ட், ஒரு நிரந்தரமான ஒரு கிஃப்டாக காணப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாம்
அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லி நம்பி போகாதபடி தேவனையே சார்ந்து வாழ்வோமானால் ஒருவேளை நமக்கு ஆபத்து, திடீரென்று ஆபத்து நேரிடும் போது பரத்திலிருந்து நமக்கு நேரடியாக ஒத்தாசை வரலாம். இல்லை சில நேரங்களிலே ஏதாவது மனிதர்களை கொண்டு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி இந்த மனிதர்கள் நமக்கு உதவி செய்யலாம். ஆகவே இந்த பூமியிலிருந்து உலகத்திலிருந்து நமக்கு ஒரு எந்த நன்மைகளும் கிடைக்காது. ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் நன்மையான எல்லா ஈவுமே தேவனிடத்திலே வருகிறது. அதற்கப்புறமா பார்ப்போமானால் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவரிடத்துல யாதொரு மாறுதலும் கிடையாது. அவர் மனிதரை போல அல்ல, அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவருக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். ஒருவேளை காணிக்கை அதிகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தான் தேவன் பிரியமாய் இருக்கிறார், அவருக்கு தான் எல்லா நன்மைகளையும் கொடுப்பார் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் பட்சபாதம் காண்பிக்கிற தேவன் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 9:15 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அநேக ஈவுகளை தந்திருக்கிறார், அநேக நன்மைகளை தந்திருக்கிறார். நாம் அதை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் இந்த ஈவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு நன்மை வரும் என்று சொல்லி நாம் காத்திருப்போமானால் அது நமக்கு கிடைக்காது. நன்மையான எந்த ஈவும் நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன், அவர் ஒருவரே தேவன். நாம் அவரிடத்துல கேட்கும் போது அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் பெர்ஃபெக்டான ஒரு பெர்மனன்டான ஒரு கிஃப்ட் எல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் என்கிறது நிரந்தரமான ஒரு கிஃப்ட், அது ஒரு எட்டர்னல் லைஃப் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல தேவனே, உம்மை துதிக்கிற அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. ஒருவேளை சுகத்துக்காக, சுகம் என்கிற நன்மைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், இல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம், கடன் பாரங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். எல்லா நன்மைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். முடிவிலே நித்திய ஜீவனையும் பெற்று வாழுகிற பாக்கியத்தையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் பிதாவாகிய தேவனுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் நம்முடைய தேவனிடத்தில் ஏராளமாய் தாராளமாய் இருக்கிறது. அவரிடத்தில் கேட்டு அதை பெற்று வாழ்வோம். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.